உங்களை மதிக்கவில்லையா? விளக்கம் கொடுப்பதை, பின்னாடி ஓடுவதை, கெஞ்சுவதை நிறுத்துங்கள். உங்களை மதிக்கவில்லையா? நீங்கள் நல்லவராக இருந்தாலும், நீங்கள் உண்மையாக நடந்தாலும், நீங்கள் எல்லாம் தியாகம் பண்ணாலும் இன்னும் உங்களை சிலர் லைட்டா எடுத்துக்கிறாங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். பல பேருக்கு ஒரு தவறான நம்பிக்கை இருக்கு. நான் புரிய வச்சா அவங்க மாறுவாங்க, நான் இன்னும் நல்லா பேசினா புரிஞ்சுப்பாங்க, நான் இன்னும் கொஞ்சம் தாங்கினா மதிப்பாங்க. இல்ல, உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் அதிகமா விளக்கம் கொடுக்கும்போது அவர்கள் உங்களை பலவீனமா பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். நீங்க ஒருத்தருக்காக ஓடி ஓடி முயற்சி செய்யும் போது அவங்க உங்களை சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. நீங்க கெஞ்சும் போது உங்கள் மதிப்பு மெதுவாக குறைகிறது. உங்க மதிப்பு அதிகரிக்கணுமா? இவற்றை செய்யுங்கள். முதலாவது விஷயம், விளக்கம் சொல்றதை நிறுத்துங்க. உங்களை உண்மையா மதிக்கிறவங்க நீங்க பேசாமலேயே புரிஞ்சுப்பாங்க. உங்களை புரிஞ்சுக்க விரும்பாதவங்க நீங்க 1000 வார்த்தை பேசினாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால உங்கள் உணர்ச்சிக்கு நீங்கள் அடிக்கடி விளக்கம் கொடுக்க வேண்டியிருந்தால் அந்த இடமே உங்களுக்கு சரியான இடம் இல்ல. 2வது, பின்னாடி ஓடுறதை நிறுத்துங்க. யாராவது உங்களை விரும்பினால் அவர்கள் உங்களை தேடி வருவாங்க. யாராவது உங்களை மதித்தால் உங்களை இழக்க பயப்படுவாங்க. நீங்க ஒருத்தருக்காக எப்பயும் மெசேஜ் பண்றீங்களா? நீங்க தான் கால் பண்றீங்களா? நீங்க தான் எப்பயும் சமாதானம் பேசுறீங்களா? அப்படின்னா அந்த உறவுல நீங்க தனியா தான் முயற்சி பண்றீங்க. உறவு ஓட்ட போட்டி இல்லை, இருவரும் நடக்க வேண்டிய பாதை. 3வது, கெஞ்சாதீர்கள். அன்புக்காக கெஞ்சாதீர்கள், கவனத்துக்காக கெஞ்சாதீர்கள், மரியாதைக்காக ஒருபோதும் கெஞ்சாதீர்கள். ஏனெனில் கெஞ்சிட்டு கிடைக்கிற அன்பு நிலைக்காது. கெஞ்சிட்டு கிடைக்கிற மரியாதை உங்களை உடைக்கும். நீங்கள் கேட்கறது அதிகம் இல்லை, நீங்கள் கேட்கறது அடிப்படை மனித மரியாதை. அப்படின்னா என்ன செய்யணும்? அமைதியா இருங்கள். உங்களுக்கான எல்லைகளை வரையறுத்துக் கொள்ளுங்கள். உங்களை மதிக்காத இடத்திலிருந்து விலகவும். உங்கள் மதிப்பை நீங்கள் குறைக்காதீர்கள். நீங்கள் மாற வேண்டாம். உங்கள் எல்லைகள் தான் மாறணும். உங்களை இழந்த பிறகுதான் உங்கள் மதிப்பு புரியும். முடிவாக, உங்களை மதிக்கவில்லையா? விளக்கம் கொடுக்காதீர்கள், பின்னாடி ஓடாதீர்கள், கெஞ்சாதீர்கள், அமைதியாக விலகுங்கள். அது உங்கள் மீது மதிப்பையும் ஈர்ப்பையும் ஏற்படுத்தும். அதுவே உங்கள் சக்தி.